நம்ம பார்க்க போற நியூஸ் எதை பத்தி அப்படின்னா பெஞ்சால் புயல் நிவாரணம் அறிவிப்பு விண்ணப்ப படிவம் வெளியீடு விண்ணப்பிக்க என்னென்ன தேவை இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் 30 முதல் வீச தொடங்கிய பெஞ்சால் புயலின் காரணமாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் கடுமையாக மழைப்பொழிவு ஏற்பட்டது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் மழையின் அளவு வழக்கத்தை விட மிக அதிகமாக இருந்தது. இதுவரை இல்லாத அளவுக்கு வட மாவட்டங்களில் கடும் மழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்டதால் பெருமளவு சேதத்திலிருந்து மாவட்டங்கள் தப்பித்தது. எனினும் வட மாவட்டங்களில் பெரும்பகுதி விளைநிலங்களை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளன. மேலும் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள், பாலங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள், பொது கட்டடங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. மழை சேதாரங்கள் தமிழ்நாடு அரசு சரி செய்ய முயன்று வருகின்றன. மேலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என அனைவரும் களத்தில் இறங்கியுள்ளனர். தொடர்ந்து நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக ரூபாய் 5 லட்சம், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடு தொகையாக 10,000, முழுமையாக சேதமடைந்த குடிசைகளும் கலைஞர் கனவில்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை, மழையினால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இறப்பை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு ஒன்றுக்கு 17,000, பல்லாண்டு பயிர்களுக்கு மற்றும் மரங்கள் சேதமுற்று இருப்பின் இழப்பீடாக ஹெக்டேருக்கு ஒன்றுக்கு 22,500, மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500, எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பினால் நிவாரணமாக ரூபாய் 37,500 வழங்கிடவும், வெள்ளாடு, செம்பரையாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000 வழங்கிடவும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 உள்ளிட்ட நிவாரணங்கள் வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் பெஞ்சால் புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட பயிர் பாதிப்புகளுக்கான கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்த நிலையில் அற்புதமான விண்ணப்ப படிவம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த படிவத்தில் எவ்வளவு ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் சேதமடைந்துள்ளது என்பது குறித்து விவசாயிகள் பூர்த்தி செய்து விவசாயிகளின் சிட்டா, ஆதார் அடையாள அட்டை நகல், வங்கி புத்தக நகல் உள்ளிட்டவை இணைத்து வேளாண் துறை உதவி இயக்குநரிடம் வழங்க வேண்டும். இந்த விண்ணப்ப படிவத்தை நான் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல் பண்ணி நீங்க வேளாண் துறை உதவி இயக்குநரிடம் நீங்க வழங்க வேண்டும். இது மாதிரி நியூஸ் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.